வெல்கம் டு CHA Club India. இந்த AEO ஸ்டேட்டஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நம்மளை இன்டர்நேஷ்னலி ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிலையபிள் ட்ரேடர் அப்படின்றதும் ஒரு செக்யூர்டு பார்ட்னர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் நம்ம பெறுறோம் இந்த AEO சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டானா. இப்போ இந்த AEO சர்டிஃபிகேட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன மாதிரி கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் 4 கேட்டகரி இருக்குது. T1, T2, T3, LO. T1, T2, T3 இது மூணுமே இம்போர்ட்டர்ஸு, எக்ஸ்போர்ட்டர்ஸு இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். LO அப்படின்றது பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், கஸ்டடியன்ஸு, போர்ட்ஸு, ஏர்லைன்ஸு, கொரியர் ஆப்ரேட்டர்ஸு, வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டர்ஸு, இந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு AEO சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்றாங்க. வேலிடிட்டி ஆஃப் AEO அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T1 அண்ட் T2க்கு 3 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட்டு. T3க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கின தேதியிலேருந்து 5 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. இந்த LO கேட்டகரி இருக்குது இல்லையா, லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸு, கஸ்டோடியன்ஸு, போர்ட்ஸு, கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸு, வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டர்ஸு இவங்களுக்கு எப்படின்னா 5 வருஷ காலம். அவங்களுக்கும் சில பேசிக் டாக்குமெண்ட்ஸு LOவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும். அவங்களும் மினிமம் ஒரு 25 டாக்குமெண்ட்டாவது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸில் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். அதை தவிர சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பின்னால் விவரிப்போம். AEOவுடைய T1உடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெசிலிட்டேஷன் இன் தேர் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்கோவில் கொடுக்குறாங்க. ஐடி கார்டு கொடுக்குறாங்க அந்த கம்பெனியுடைய முக்கியமான எம்ப்ளாயீஸுக்கு. எங்கே போகிறதுக்குன்னா, கஸ்டம்ஸ்குள்ளே போகிறதுக்கு, CFSக்குள்ளே போகிறதுக்கு, ICDக்குள்ளே போகிறதுக்கு. இம்போர்ட் கண்டெய்னர்ஸ் வரும்போது இந்த AEO T1 சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தாங்கன்னா, அவங்க போர்ட்டில் கப்பலில் கண்டெய்னர் இறங்கின உடனேயே அந்த கண்டெய்னரை டைரெக்டாக அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் அவங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. ஜஸ்ட் இன் டைமில் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணலாம். வெளியில் சில இடத்துக்கு கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற டைமும் அந்த சார்ஜஸும் அவாய்ட் ஆகிடும். இது வசதி இருக்கிறவங்க டைரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். வசதி இல்லாதவங்க CFSக்கு மூவ் பண்ணி அங்கேருந்து தான் கார்கோவை அவங்க ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பேஸ் அண்டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. இதை தவிர ட்ராபேக்கு, ரீஃபண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெண்டிங் இருந்தால் AEO T1 வச்சுருக்கிறவங்களுக்கு துரிதமாக அவங்க அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான அந்த ரீஃபண்டையோ இல்லை ட்ராபேக்கையோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதை தவிர போஸ்ட் கண்ட்ரோல் ஆடிட்னு ஒன்று இருக்குது. மெர்ச்சன்ட் ஓவர் டைம் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இது வச்சுருக்கிறவங்க அந்த சார்ஜஸை பே பண்ண வேண்டான்னு இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்டு கட்டிங்கு, டைம் சேவிங்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் கப்பலை விட்டு போர்ட்டில் இறங்கின உடனே டைரெக்டாக உங்கள் கார்கோவை உங்கள் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு முக்கியமான உதவி செய்கிறது இந்த AEO. சப்ஜெக்ட் டு அனிமல் குவாரண்டைன், FSSAI கார்கோ, பிளான்ட் அண்ட் குவாரண்டைன், ADC இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் அவங்களுடைய NOC தேவைப்பட்டதுன்னா இது நீங்கள் எக்ஸாம் பண்ணி தான் அந்த கார்கோவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா கார்கோவும் ஓப்பன் பண்ணாமலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்டகரி கஸ்டம்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்பார்ட் ஃப்ரம் T1, T2வில் என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T1ல் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை சேர்த்து முக்கியமாக டிஃபர்ட் டியூட்டி அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி தராங்க. ஒரு பில் ஆஃப் என்ட்ரி நீங்கள் ஃபைல் பண்ணால், பில் ஆஃப் என்ட்ரி அசஸ் ஆச்சு அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அசஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை RMS என்ற ஃபெசிலிட்டியில் உங்கள் பில்லு அசஸ் ஆகி வந்தால் கூட இமீடியட்டாக நீங்கள் டியூட்டி கட்டினா தான் அந்த கார்கோவை நீங்கள் வெளியில் எடுத்துன்னு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த AEO T2வில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய காம்ப்ளையன்ஸு, செக்யூரிட்டி மெஷர்ஸு நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் பெட்டராக கஸ்டம்ஸுடைய பார்ட்னர், செக்யூர் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு 15 நாளைக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுற பில் ஆஃப் என்ட்ரிக்கு நீங்கள் டியூட்டி கட்ட வேணான்னு சொல்கிறாங்க. இது AEO T2வில் கிடைக்கிற ஃபெசிலிட்டி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி
ஒன்றாம் தேதி நீங்கள் ஒரு பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுறீங்க. பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ண உடனே நார்மல் இம்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பில்லு காம்ப்ளையன்ஸு கஸ்டம்ஸில் ஃபைனலைஸ் ஆகி பில்லு அசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டியூட்டி கட்டி அது எக்ஸாமினேஷன் பண்ணியோ இல்லை வித்தவுட் எக்ஸாமினேஷனோ நீங்கள் உங்கள் கார்கோவை வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியும். ஆனால் இந்த டிஃபர்டு டியூட்டி பேமெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கார்கோவை உங்கள் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துன்னு போயிடலாம். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணுற பில் ஆஃப் என்ட்ரிக்கு 16ஆம் தேதி உங்கள் ஐஸ் கேட்டில் உங்கள் ஐஇசி கோடில் எத்தனை பில் ஆஃப் என்ட்ரி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அக்கௌண்டபிள் ஆகிடும். 16ஆம் தேதியிலேருந்து அந்த மந்த் எண்டு அது 28, 29, 30, 31 டிபெண்டிங் அப்பான் பிப்ரவரியா மார்ச்சா அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் என்ன பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறீங்களோ அதோடைய டியூட்டியும் டிஃபர்டு. மார்ச் 31 அப்படின்ற மாதம் மட்டும் நீங்கள் 31ஆம் தேதியே அந்த மாதத்துக்கு 15லேருந்து 31க்குள்ளான டியூட்டியை கட்டி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடணும். இது நீங்கள் பண்ண தவறிட்டிங்கன்னா உங்களுடைய டிஃபர்ட் டியூட்டி போயிடும். அப்புறம் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக லைவ் பில் ஆஃப் என்ட்ரிஸுக்கு டியூட்டி கட்ட அதுவே ரெஸ்யூம் ஆகும். மினிமம் 90 days ஆர் ஸோ அந்த சர்க்குலர் பிரகாரம் அது சிஸ்டம் ஃபாலோ பண்ணிவிடும். கம்மிங் பேக் டு ஏஇஓ T3, T1க்கு உண்டானது, T2க்கு உண்டானது, அதையும் தாண்டி T3 வந்து ஹையஸ்ட் ஃபெசிலிட்டேஷனில் இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபெசிலிட்டிஸை தராங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, சில கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்கேன் ஆகிடும் கப்பலை விட்டு இறங்கும்போது. இந்த ஸ்கேன்டு கண்டெய்னர்ஸுக்கு ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுத்து இமீடியட் அட்டென்ஷன் கஸ்டம்ஸில் கொடுத்துருவாங்க. அந்த கண்டெய்னர்ஸை வெளில எடுத்துன்னு போயிடலாம். இதை தவிர சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து கூட உங்கள் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 கேட்டகரியிலையும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கேரண்டி ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. T1ல் உங்களுக்கு செய்சர் கூட்ஸுக்கு பேங்க் கேரண்டி நீங்கள் 100% கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்தாகணும். ஆனால் நார்மல் கூட்ஸில் ஒரு ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு கிளாசிஃபிகேஷனோ வருது. ஜெனியன்னஸ் அப்படின்ற கார்கோவுக்கு T1க்கு 50% ஆஃப் தி அந்த கஸ்டம்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இப்போ 100 ரூபா பேங்க் கேரண்டி நீங்கள் நார்மல் நான் ஏயுவாக இருந்தால் நீங்கள் 50 ரூபாய்க்கு பேங்க் கேரண்டி கொடுத்தா போகிறோம். T2ல் இதே பேங்க் கேரண்டி ஃபெசிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்சர் கூட்ஸுக்கு கிடையாது. 25% 100 ரூபா பேங்க் கேரண்டினா நீங்கள் 25 ரூபா கட்டினா போகிறோம். T1ல் 50 ரூபா, இதில் 25 ரூபா, அப்படி படிப்படியாக கம்மியாகி வந்துட்டே இருக்குது. T3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா கட்டுற இடத்துல 0 கட்டினா போகிறோம். ஸோ எப்பேற்பட்ட ஃபெசிலிட்டி இது. ஆனால் இந்த கரோட்டா ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அந்த கிளாரிஃபிகேஷனில் ஏதாவது வந்ததுன்னு சொன்னால், இந்த பிஜி ஏஇஓ நீங்கள் T3 வச்சுருக்கின்றதுனால நான் 0% பிஜிக்கு வந்துடுவேன், 25% பிஜிக்கு வந்துடுவேன்னு சொன்னீங்கன்னா, ஆர் 50% T1 கேட்டகரி அது ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் மற்ற எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வித்தின் தி லா எங்கெல்லாம் பர்மிட் பண்ணுறதோ அத்தாரிட்டிஸோடைய பவர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் கஸ்டம்ஸு சம்பந்தமான ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஇஓ சர்டிஃபிகேட்டு கிராண்ட் ஆகும்.